கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதரிகளே, தாய்மார்களே, உங்கள் யாவருக்கும் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த அருமையான காலை நேரத்திலும் நாம் பார்க்க வேண்டிய தேவனுடைய வார்த்தை என்னவென்று சொன்னால், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானதை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? பொல்லாதவர்களாகிய நீங்கள் நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்களுக்கு நன்மையானதை கொடுக்கிறது அதிக நிச்சயம் அல்லவா என்று சொல்லி இந்த வார்த்தை சொல்கிறது. அதற்கு மேல் உள்ள 2 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது 10, 11ஆம் வசனம் சொல்லுகிறது. 9ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். உங்களில் எந்த மனுஷன் ஆனாலும் தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானா? மீனை கேட்டால் அவனுக்கு பாம்பை கொடுப்பானா? இந்த இடத்துல ஆண்டவர் கேள்வி கேட்கிறார். என்ன கேள்வி கேட்கிறாருன்னா, எந்த மனுஷனாவது தன்னுடைய பிள்ளை தகப்பனிடத்துல அப்பம் கேக்குது, சாப்பாடு கேக்குதுன்னா எடுத்துட்டு கல்லை கொடுப்பானா? இந்த சாப்பாட்டுக்கு பதிலா கல்லை சாப்பிடு அப்படின்னு சொல்லுவானா? அல்லது மீன் கேட்டா அதுக்கு பாம்பை கொடுப்பானா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நம்மளை பார்த்து கேள்வி கேட்கிறார். அப்போ இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்களாகிய நீங்களே, பொல்லாத மனிதர்களாகிய நீங்களே உங்க பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்கிறதற்கு நீங்க அறிந்திருக்கும் பொழுது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் தகப்பன், உங்களுடைய அப்பா எல்லா நன்மைகளையும் உங்களுக்கு செய்கிறது அதிக நிச்சயமா இருக்கிறதே அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல வசனம் சொல்லுகிறது. இந்த அருமையான காலை நேரத்திலும் கூட பரலோகத்தின் தகப்பன் எனக்காக இருக்கிறார், எதை கேட்டாலும் தருவார் என்றதான அந்த அப்பா என்ற உறவுக்குள்ளே பிள்ளையாகிய நாம் வரும்பொழுது நிச்சயமாகவே வேண்டிக் கொள்ளுகிற அத்தனை காரியத்தையும் கர்த்தர் நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். ஒரு சின்ன பிள்ளைய அப்பா கிட்ட போய் பேசும் பொழுது அதுகிட்ட எந்த சந்தேகமும் இருக்காது. கண்டிப்பாக நான் இந்த காரியத்தை பெற்றுக்கொள்ளுவேன், எங்க அப்பா கிட்ட நான் கேட்டிருக்கிறேன், நிச்சயமா அதை பெற்றுக்கொள்ளுவேன் என்ற முழு நம்பிக்கை அதுக்குள்ள இருக்கும். அவங்க அப்பா ஒருவேளை ஏழையா இருக்கலாம், அந்த வாங்கி கொடுக்கறதற்குரிய தகுதி கூட இல்லாம இருக்கலாம். ஆனா அந்த பிள்ளையோடைய இருதயத்துல எந்த டவுட்டும் இருக்காது, எங்க அப்பா கிட்ட கேட்டா கண்டிப்பா எனக்கு கிடைச்சிரும். சோ இந்த விசுவாசத்தை தான் ஆண்டவர் நமக்குள்ள எதிர்பார்க்கிறார். அநேக நேரத்துல அநேக தேவைகள், அநேக பிரச்சனைகள், போராட்டங்கள் வரும் பொழுது நம்ம யாருக்கிட்டயோ போய் சொல்லி கொண்டிருக்கிறோம். ஆனா யார்கிட்டயோ கேட்காதவங்க கிட்ட எல்லாம் போய் சொல்லிட்டு இருக்கிறோம். முதல்ல எல்லார்கிட்டையும் சொல்றதுக்கு முன்னாடி என்னுடைய அப்பா எனக்கு இருக்கிறாரு, முதல்ல அவர்கிட்ட போய் சொல்லிட்டு அதன் பிறகு நான் மற்றவங்க கிட்ட சொல்லுவேன் அப்படின்ற இருதயம் நமக்குள்ள இருக்கணும். ஏன்னு சொன்னா எல்லார காட்டிலும் எனக்கு உடனே என்னுடைய காரியத்துக்கு பதில் கொடுக்கிறவர், நான் எதை கேட்டாலும் கொடுக்கிறவர் ஏசப்பான்னு சொல்லி நான் நம்பும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில வேண்டிக் கொள்ளுகிற அத்தனையும் கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏனென்று சொன்னால் என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். இயேசு என்ற நாமத்தை கொண்டு நம்ம எதை கேட்டாலும் வசனம் சொல்லுது, இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஏனென்று சொன்னால் கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான். அநேக நேரத்துல கேட்காததுனாலதான் பெற்றுக்கொள்ள முடியல, புலம்பிக் கொண்டே இருக்கிறோம். அப்பா கிட்ட கேட்கறதுக்கு பதிலாக யார்கிட்டயோ புலம்பிக்கிட்டு இருக்கிறதுனாலதான் அதுக்கு பதில் வராம இருக்கிறது. ஜெபம் கேட்கப்படுகிற வரையிலும் அப்பா கிட்ட கேட்கறத ஒருபோதும் நிறுத்தாதீங்க. அந்த பதில் வருகிற வரையிலும் உரிமையோடு கூட பரம தகப்பன் எனக்கு கொடுப்பதற்கு சித்தமுள்ளவரா இருக்கிறார் என்பதை நம்பி கேட்டுக்கொண்டே இருங்க. நிச்சயமாகவே பதில் வரும். அவர் எல்லாவற்றையும் செய்து முடிக்க வல்லவர் என்பதை விசுவாசித்து எல்லா காரியத்திலும் ஜெயத்தையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, காலை நேரத்திலும் கூட ஆண்டவரே உமேல் இருக்கிற விசுவாசத்தை எங்களுக்கு அதிகரிக்க செய்யுங்க. ஆண்டவரே, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொல்லி இருக்கிறீங்களே, அப்பாவிடத்துல கேட்கும் பொழுது நான் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளுவேன், இதுதான் செய்ய முடியும், அதுதான் செய்ய முடியும் என்றதான நிபந்தனை எல்லாம் இல்லாதபடிக்கு எதை கேட்டாலும் என் அப்பா எனக்கு தருவார் என்ற முழு விசுவாசத்தை இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற எல்லாருக்குள்ளேயும் நீர் தருகிறீர். ஆண்டவரே,
எதை வேண்டுமானாலும் உம்மால் செய்ய முடியும் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த நேரத்திலே கர்த்தாவே அநேகருக்குள்ளாக அந்த விசுவாசத்தை கொடுத்து அப்பாவிடத்திலே எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள போகிறதற்காக ஸ்தோத்திரம். நீர் கிருபை பாராட்ட போகிறதற்காக ஸ்தோத்திரம். யாரிடத்திலோ அல்ல, என்னுடைய பரம தகப்பனிடத்துல நான் கேட்கிறேன், உரிமையோடு கேட்கிறேன் என்றதான ஆண்டவரே அந்த உரிமையை ஒவ்வொருவருக்குள்ளாக நீர் தருகிறீர். அப்பா பிள்ளை என்ற உரிமையை, உறவுகளை கர்த்தர் நீர் தந்து இந்த நாளிலே ஒவ்வொரு இருதயத்தையும் நீர் பலப்படுத்தி கொண்டிருக்கிறீர். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். God bless you. Have a blessed day.